வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. இங்கிலாந்து நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு காருக்கு வரி விலக்கு கேட்ட நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வரி விலக்கு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. எப்படி? அபராதம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். வழக்கின் பின்னணி என்ன? உலகின் பிரம்மாண்ட சொகுசு கார்களில் முதன்மையானது ரோல்ஸ் ராய்ஸ். இதன் தற்போதைய இந்திய மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய். ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் கேட்கும் சொகுசு வசதிகளுக்கு ஏற்ப ரோல்ஸ் ராய்ஸ் கார் தனித்தனி வசதிகளுடன் தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் வகை காரை இங்கிலாந்திலிருந்து 2012ஆம் ஆண்டு இறக்குமதி செய்துள்ளார் நடிகர் விஜய். வெளிநாட்டிலிருந்து யார் காரை இறக்குமதி செய்தாலும் இறக்குமதி வரியுடன் நுழைவு வரி செலுத்த வேண்டியது கட்டாயம். இறக்குமதி செய்யப்பட்ட காரின் மதிப்பில் 20% நுழைவு வரியை வணிக வரித்துறையில் செலுத்தி பதிவுக்கு உகந்தது என்று போக்குவரத்து துறை அரசாணை பிறப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில்தான் சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சொகுசு கார்களை அதிகாரிகள் பதிவு செய்து ஓட்ட அனுமதிப்பார்கள். சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு காரை இறக்குமதி செய்ய விஜய் நுழைவு வரியாக 80 லட்சம் ரூபாயை செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நுழைவு வரி செலுத்தாததால் காரை பதிவு செய்ய அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. அதனால் வீட்டிலேயே தனது சொகுசு காரை விஜய் நிறுத்தி வைத்துள்ளார். வணிக வரித்துறை அதிகாரியின் ஆணையை எதிர்த்தும் நுழைவு வரி விலக்கு அளிக்க கோரியும் நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் மனுதாரர் யார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார். அதன் பின்னர்தான் வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு தானே தவிர தானாக வழங்கக்கூடிய நன்கொடை இல்லை என்று காட்டமாக தீர்ப்பளித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாளும் அளவிற்கு வளர்ந்துள்ள நிலையில் அவர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டுமே தவிர ரியல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இதுபோன்ற வரி ஏய்ப்பு செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு உத்தரவிட்டு விஜயின் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதனை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த 1 lakh எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்களே அப்படின்றது தான் இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்குது. என்னன்னா அது வாட் எவர் த டாக்ஸஸ், அந்த டாக்ஸ்க்கான எக்ஸம்ஷன் அவர் எப்படி கேட்கலாம்? பிகாஸ் ஒரு இம்போர்ட்டட் கார் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்னா யோசிச்சு பாருங்க அதனோட காஸ்ட் என்ன அப்படின்னு. ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் ஆக்குபேஷனை ஸ்பெசிஃபை பண்ணலை, நீங்கள் ஆக்டர் தானே, யூ ஷுட் ஹவ் ஸ்பெசிஃபை த ஆக்குபேஷன் சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருன்னா, ரீலில் நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க, ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணின்னு. இப்போ நீங்கள் 7 கோடி ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க. அந்த 7 கோடி என்பது ஒரு வெளிநாட்டு கார் கம்பெனிக்கு போய் சேருது. ஆனால் நீங்கள் கட்டுகிற வரி அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு பல திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுது. ஸோ இப்போ விஜய் கட்டுற வரி என்பது நம் நாட்டின் திட்டங்களுக்கு பயன்படும். ஸோ அதை கூட கொடுக்க மனமில்லாத ஒருத்தரா விஜய் இருக்காரே அப்படிங்கிற ஒரு வேதனையும் நமக்கு ஏற்படுது. வரியை குறைத்து காட்ட வேண்டும் என்பதால் பல நட்சத்திரங்கள் விஐபிக்கள் பாண்டிச்சேரி முகவரியில் சொகுசு கார்களை இறக்குமதி செய்வது வழக்கம். நடிகர் விஜய் அப்படி செய்யவில்லை என்பது பாராட்டுக்குரியது. வரி கட்ட பயப்படும் நட்சத்திரங்கள் சொகுசு காருக்கு லிட்டருக்கு 160 ரூபாய் கொடுத்து ஆக்டேன் 97 என்ற தனி வகை பெட்ரோலும் போடுவதில்லையாம். வெறும் கெத்துக்காக கார் வாங்கி மாட்டிக்கொள்பவர்கள் இனியாவது யோசிக்க வேண்டும் என்கிறார்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள்.